அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 7ஓட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 கொஷின்ஸ் தான் நமக்கு மொத்தமே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான், எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஷின். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பிரிண்ட் இன்ஃபோன்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 100% இதுதான் கொஷினாக இருக்கும். ஸோ பாதி கொஷின் தான் புக்கில் கொடுத்துருந்தாங்க, மீதி கொஷின் நம்மளே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் 3500 பாஸ் பண்ணுறோம். ஸோ இதான் என்னுடைய ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் நேம் மட்டும் இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் ஆகியிருக்கு, சேலரி ஈக்குவல் டு 3500. இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இது ஏன் நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்கிறோன்னா, இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு இங்கே நேம் பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு நான் வந்து கொடுக்குறேன். சேலரி பார்த்தீங்கன்னா 4000ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா, இந்த நேம்ன்றதுல 4000 போய் விழுந்துரும். சேலரின்றது 3500 கிடையாது, சேலரின்றது 4000. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் நான் வெறும் காமேஷ் அப்படி மட்டும் நான் வந்து கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறேன். அப்படின்னா நேம் வந்து காமேஷ்னு விழுகும். நான் சேலரி எதுவுமே பாஸ் பண்ணலை. நான் எதுவுமே பாஸ் பண்ணாமல் இருந்தேன்னா டிஃபால்ட்டாக நீ 3500 எடுத்துக்கோ. ஸோ இந்த இடத்துல சேலரி 3500. நீங்கள் சேலரி பாஸ் பண்ணீங்கன்னா அந்த பாஸ் ஆன சேலரி தான் வரும். இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட ஒர்க்கிங்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் 3500. 3500 ஒன்று மட்டும் தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ இது ஒன்று மட்டும் பாஸ் ஆகிறதுனால இது பார்த்தீங்கன்னா நேமுக்கு தான் போய் விழுகும். ஸோ ஒரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு தான் போய் விழுகும். ஸோ நேம்ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு, 3500ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நேம்ன்றது பார்த்தீங்கன்னா 3500. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3500ன்னு நேம்ல வந்து விழுகும். சேலரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கு. இங்கே நீங்கள் சேலரி பாஸ் பண்ணலனாலுமே, ஸோ இங்கே நீங்கள் வந்து சேலரி பாஸ் பண்ணலனாலுமே டிஃபால்ட்டாக உள்ளது எடுத்துக்கும். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் 3500 தான். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, நம்ம ரெண்டுமே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3500ன்னு பாஸ் பண்ணுறோம், ரெண்டாவது ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீனை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3500ன்றது பார்த்தீங்கன்னா நேமுக்கு போய் அசைன் ஆகிடும், அண்ட் இந்த ஸ்ட்ரீன்றது பார்த்தீங்கன்னா சேலரிக்கு போய் அசைன் ஆகிடும். ஸோ பைத்தானை பொறுத்த மட்டும் அது வந்து நாட் அ ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு லாங்குவேஜ், டைனாமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேரியபிள் இன்டீஜர் வேல்யூ வாங்குதுன்னா அந்த ஏல நான் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு கூட நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டேட்டா டைப் மாறிக்கும். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது சேலரினா எப்போவுமே நம்பர் தானே வரணும், அப்படிலாம் கிடையாது. இங்கே எப்படி கால் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஸோ 3500 இருந்து நேமுக்கு போய் விழுகும், சேலரி என்ற இடத்துல ஸ்ட்ரீன்றது போய் விழுகும். ஸோ அதான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் 3500 ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ பாஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு பேர் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட் திஸ் சேலரி ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா கரெக்டாக போய் விழுந்துடும். ஸோ நேம் ஈக்குவல் டு பாலுனா எனக்கு நேம்ன்ற இடத்துல தான் போய் பாலுன்னு விழும். ஸோ பாலுன்னு நேமில் வந்துருச்சு. ஸோ சேலரி இங்கேயுமே நான் பாஸ் பண்ணாதனால டிஃபால்ட்டாக உள்ள சேலரி எடுத்திருக்கோம். ஸோ பாலு 3500. ஸோ இதான் மூணாவது கொஸ்டினோட ஆன்சரு. நாலாவது கொஸ்டின் வெரி சிம்பிள், ஜோஸ் 1 2 3 4. ஸோ நேம்னு இருக்க இடத்துல ஜோஸ்ன்னு வந்துடும். 1 2 3 4ன்றது பார்த்தேன்னா உன்னோட சேலரி. ஸோ ஜோஸ் 1 2 3 4. ஓகேவா? ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தோன்னா நீ நேம்க்கு வந்து எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் தான், அதனால ஜஸ்ட் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. நேம்ன்ற இடத்துல சேலரின்ற இடத்துல பார்த்தோன்னா 1 2 3 4. ஸோ இது எப்படின்னா நம்ம இங்கே பாஸ் ஆகிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம்ப்பா. அதனால தான் நமக்கு 2 லைனில் அவுட்புட் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 லைனில் ஏன் அவுட்புட் கிடைக்குதுன்னா, நேம் கோலன் சேலரி கோலன்றது எல்லா இடத்துலையுமே வந்துடும் காமனாக, ஏன்னா அது நம்ம கொட்டேஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் பார்த்தோன்னா உனக்கு இந்த பேராமீட்டர்லேருந்து வருது. ஓகேவா? இங்கே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து வருது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். பேசிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள்
ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு தான் போய் வேல்யூ வந்து விழுகும். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வேல்யூ நீங்க கொடுக்கலனாலுமே அதுவே டிஃபால்ட்டா வேல்யூ எடுத்துக்கும். வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த வேல்யூ தான் வந்துடும். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இவால்வ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த இவால்வ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா பேசிக்கலி இந்த வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணி வேல்யூ கொடுக்கும், எவால்வேட் பண்ணணும். இப்போ நமக்கே தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்னவா பண்ணோம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 25 into 2 நான் 15 மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த மைனஸ் அப்படியே வச்சிருக்கேன். அதாவது இந்த 25 into 2 ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். 5 into 4 நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ 25 into 2 50, 5 into 4 வந்து 20, 50 minus 20 30 தான் என்னோட ஆன்சர். ஸோ ஏபிஎஸ்னா ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் வேல்யூ. ஸோ நம்ம மேக்ஸில் நம்ம வந்து படிச்சிருப்போம் மாடுலஸ் ஆஃப் -5னா 5. ஸோ அப்சல்யூட் வேல்யூ வந்து மாடுலஸ் தான். ஸோ 81க்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தனா இதனுடைய ரிசல்ட் பார்த்தோன்னா வெறும் 81 தான். ஸோ இப்போ அந்த வந்த 81 ஸ்கொயர் ரூட்குள்ளே கொடுக்குறோம். நமக்கு தெரியும் 81ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 9, 9 9s 81ல, அப்போ ஸ்கொயர் ரூட்னா 9 தான். ஆனால் ஸ்கொயர் ரூட்டோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டாக தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதனால ஈவன் தான் 9 இருந்தாலும் 9.0 தான் வரும். நெக்ஸ்ட் சீல் ஃப்ளோர். ஸோ சீல் ஃப்ளோர் ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். 3.5 4.6 ஆட் பண்ணுங்க. 3.5 4.6 ஆட் பண்ணா என்னோட ஆன்சர் வந்து 8.1. இப்போ 8.1 நான் சீலுக்கு அப்ளை பண்ணா 9, ஃப்ளோருக்கு அப்ளை பண்ணா 8. உங்களுக்கே தெரியும் இதான் நீங்க இருக்கீங்க. ஃப்ளோர் என்னது நீங்க இருக்க இடம் கீழே, சீலிங் என்னது மேல. சீலிங் மேலன்னும் போது சீல் தான் ஹையஸ்ட் வேல்யூவை கொடுக்கும், ஃப்ளோர் வந்து லோவஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் 8.1 நீங்க ஹையஸ்ட் வேல்யூவா மாத்தினீங்கன்னா 9, அது உன்னோட சீலோட ரிசல்ட். 8.1 லோவஸ்ட் வேல்யூவா மாத்தினா 8, அது உன்னோட ஃப்ளோரோட ரிசல்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஸ்கியூஆர்டி, சீல், ஃப்ளோர் இந்த மூணுமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து இம்போர்ட் மேத்துன்னு நம்ம கண்டிப்பா அந்த மாடியூல்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும், அப்பதான் எரர் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அப்சல்யூட் கொஸ்டின் தான். இங்க பாருங்க, அப்சல்யூட்ல இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆகுது. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பிராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எரரு. பட் நீங்க ஆன்சர் எழுதணும், எக்ஸாம்ல ஒரு பிராக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி எழுதணும்னு நான் வந்து சொல்றேன். ஏபிஎஸ் ஆஃப் இது அவங்க ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நான் என்ன அசியூம் பண்றேன்னா, நீங்க வெறும் ஏபிஎஸ் ஆஃப் 3.2 கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ நம்ம அதை அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரிண்ட்டுக்குள்ள கொடுப்போம், பிரிண்ட் ஆஃப் ஏபிஎஸ் ஆஃப் -3.2. ஸோ இங்க ஒரு பிராக்கெட் வருதா, எக்ஸ்ட்ரா ஒரு பிராக்கெட். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பிரிண்ட்டை மட்டும் எடுத்திருப்பாங்க தவறுதலா, இந்த பிராக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலாக. ஸோ எனிவே அது சின்டாக்ஸ் எரர் தான். ஸோ அதை நம்ம உள்ள இருக்கதை ஃபர்ஸ்ட் எவால்வேட் பண்ணலாம். 25 + 2 இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 25லேருந்து 12 கழிச்சிட்டு நெகட்டிவ் சிம்பிள் நீங்க வந்து போட்டுறணும். ஸோ 25ல 12 போச்சுன்னா 13, நெகட்டிவ் சிம்பிள் போட்டாச்சு. ஏன் 0.0னா இங்க டெசிமல் நம்பர் இருக்கு. ஸோ டெசிமல் நம்பர் கூட எதனா ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டெசிமல் நம்பர் தான் வரும். ஸோ இந்த அடிஷனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா சாதா அடிஷன் தான், ஏபிஎஸ் ஆஃப் -13.0. நான் என்ன சொன்னேன், அப்சல்யூட் வேல்யூ மைனஸை வந்து அப்படியே பிளஸ் ஆக்கி கொடுத்துரும் 13.0. ஸோ இங்க பாருங்க, சிம்பிள் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஏபிஎஸ் ஆஃப் -3.2 பார்த்தோன்னா 3.2. ஸோ இந்த ஓஆர்டி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஆஸ்கை வேல்யூவை பார்த்தோன்னா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஓஆர்டி ஆஃப் ஏன்னு கொடுத்தனா, கேபிட்டல் ஏன்னு கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 65ன்னு கொடுக்கும். ஏன்னா கேபிட்டல் ஏவோட ஆஸ்கை வேல்யூ வந்து 65. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு சிஹெச்ஆர், அது அப்படியே ஆப்போசிட். சிஹெச்ஆர் ஆஃப் இந்த ஆஸ்கை வேல்யூ கொடுத்தனா எனக்கு அதோட கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஏன்னு சொல்லிட்டு. ஸோ சில இம்பார்ட்டன்டானதை நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ கேபிட்டல் ஏக்கு பார்த்தோன்னா 65, அது அப்படியே ஒவ்வொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கேபிட்டல் பிக்கு 66, கேபிட்டல் சிக்கு 67, சிமிலர்லி ஸ்மால் ஏக்கு 97னா ஸ்மால் பிக்கு 98, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ 0க்கு 48, 1க்கு 49, அப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா 50. ஸோ ஸ்பேஸ் பிளாங்க் ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32. இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்டான இது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ திங் இஸ் ஓஆர்டி ஃபங்க்ஷன் வந்து ஆஸ்கை வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இங்க 2ன்றது பார்த்தோன்னா எப்படி 50 வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் 48 வந்து 0, அப்போ 1 வந்து 49, ஆப்வியஸா 2 தான் 50, அதனால இது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓஆர்டி ஆஃப் டாலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கி தான். திடீர்னு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தா நமக்கு எப்படி ஆஸ்கே வேல்யூ தெரியும், நம்ம என்ன மிஷினா? பட் ஸ்டில் இது புக் பேக்கில் உள்ள ஆன்சர்ன்றனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலருக்கு பார்த்தீங்கன்னா 36. ஓகேவா? டைப் ஆஃப் எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோட்ஸ்ல இருக்கு. சிங்கிள் கோட்ஸ்ல இருந்தாலும் சரி, டபுள் கோட்ஸ்ல இருந்தாலும் சரி, ட்ரிபிள் கோட்ஸ்ல இருந்தாலும் சரி, அதனோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதனால கிளாஸ் வச்சு தான் நம்ம போனோம். ஈவன் அவங்க வந்து டைப் ஆஃப் சாதா 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாலும் 5ன்றது இன்ட்டும் ஆப்ஜெக்ட் தான் பைத்தான்ல. நம்ம அப்போ எப்படி எழுதுவோம்னா கிளாஸ் ஆஃப் INT இப்படி நம்ம வந்து எழுதுவோம். புரியுதா?
ஸோ இது ஸ்ட்ரிங்ன்றனால கிளாஸ் ஆஃப் எஸ்டிஆர்னு எழுதுறோம். இப்போ 16 பைனரி பின்ன்றது ஒன்றும் இல்லை, பைனரி வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ 16 பைனரி வேல்யூ கன்வெர்ட் பண்ணால் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். 11ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஸோ 2 8 0 ரிமைண்டர் 0, 2 4 8 ரிமைண்டர் 0, 2 2 4 ரிமைண்டர் 0, 2 1 2 ரிமைண்டர் 0. இது அப்படியே இந்த ஆர்டர்ல எழுதணும். 140. ஸோ அதான் 140. இது பைனரி வேல்யூன்றதை டினோட் பண்றதுக்காக உங்க ஆன்சர்ல 0B நீங்க வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க சிஹெச்ஆர் ஆஃப் 13. சிஹெச்ஆர் நான் என்ன சொல்லியிருந்தேன், 13ன்றதுக்கான கேரக்டர் வேல்யூ கொடுக்கும். அதுக்கோட கேரக்டர் என்ன, 13ஓட கேரக்டர் வேல்யூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேரியேஜ் ரிட்டர்ன். கேரியேஜ் ரிட்டர்ன்னா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் லைனுக்கு போய் ஓல்டு ஸ்ட்ரிங்கை நியூ ஸ்ட்ரிங்கால ரீப்ளேஸ் பண்ணணும். 5th லெசன் படிக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் கேரியேஜ் ரிட்டர்ன் 13க்கு. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன்ல வெறும் சிஹெச்ஆர் ஆஃப் 13 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்ல அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் பண்ணலனாலும் நம்ம பிரிண்ட் பண்ண அவுட்புட் கேரியேஜ் ரிட்டர்ன் தான் எழுதணும். ஸோ ரெண்டுத்துக்குமே இதான் ஆன்சர், இதுக்கும் இதான் ஆன்சர், இதுக்கும் இதான் ஆன்சர், ரெண்டுத்துக்குமே அதே ஆன்சர் எழுதிருங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் ஸ்டில் நான் சொல்லி தரேன். 18.2 இந்த வேல்யூவை ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ண சொல்றான். ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தோன்னா எத்தனை பிளேசஸ். ஸோ 18.2 பார்த்தோன்னா வேல்யூவை எத்தனை டெசிமல் டிஜிட்ஸ் பண்ணணும். ஒரு டெசிமல் டிஜிட்ஸ் ஆல்ரெடி இருக்கதே ஒரு டெசிமல் டிஜிட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அதனால அதே ஆன்சர் தான். இப்போ 18.2வை 0 டெசிமல் டிஜிட் பண்ண சொல்லியிருக்கான். சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உங்க மைண்ட்ல? என் மைண்ட்ல எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் 18 தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா கரெக்டான ஆன்சர் 18.0. அதை விளக்குறதுக்காக தான் உங்களுக்கு இங்க எழுதி போட்டிருக்கேன் ரெண்டு முக்கியமான சின்டெக்ஸ். ஸோ ரவுண்டில் பார்த்தேன்னா ரெண்டு வகை இருக்கு. ஸோ இப்போ இப்படி ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களேன், ரவுண்ட் ஆஃப் 18.2. இங்க பக்கத்துல எந்த டிஜிட்மே நான் கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு இன்டீஜர் வேல்யூ 18 வந்துடும். நீங்க பக்கத்துல டிஜிட்னு சொல்லி எத்தனை பிளேஸ்ன்னு சொல்லி ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்துருச்சுனாலே அதனோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் தான். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இந்த ரவுண்ட் எடுத்துச்சுன்னா அதோட ரிட்டர்ன் டைப் இன்ட். ஸோ இங்க எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, அதனால ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் புள்ளி வச்ச வேல்யூ தான் வரணும். ஸோ எல்லாத்தோட ஆர்குமெண்ட்டும் 4 தான். ஸோ 18 வாலண்டியர்லி நான் 18.0 நான் மாத்துறேன், ஃப்ளோட்டா மாத்துறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது கொஸ்டின் பாரு, 0.5100. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 3 டிஜிட் இருக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, 4வது டிஜிட்டை நான் எடுத்துடுறேன். ஸோ 0 கடைசியா பாயிண்ட் 0.510 ஒன்று தான், 0.51 ஒன்று தான். அதனால இந்த ட்ரைலிங் ஜீரோவும் ரிமூவ் ஆகிடும். அதாவது எப்படி சொல்றேன்னா 0.30 ஒன்று தான், 0.3 ஒன்று தான். மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ 0.510 தான் வரும், அதை நான் 0.51 எழுதிக்கிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்னது, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 0.5120. ஸோ இங்க பாருங்க 3 கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். ஸோ வெறும் இது மட்டும் போதும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியான பவர் பார்த்துடலாம். பவர்ன்றது ஒன்றும் இல்லப்பா, பவர் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை. இப்போ 2 பவர் -3 என்ன பண்ணுவோம், 2 பவர் -3 எழுதி மைனஸ்ல இருக்கிறதுனால 1/2 பவர் 3, 1/2 பவர் 3 வந்து 1/8. அந்த 1/8ஓட டிவிஷன் வேல்யூ 0.125. ஸோ இங்க பாருங்க 2 பவர் 3.2. ஸோ 2 பவர் 3ன்னு சாதாரணமா கேட்டா வெறும் 8 தான். இங்க 0.0 இருக்கிறதுனால 8.0. ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும். ஸோ 2,0 அதை நம்ம 2 பவர் 0ன்னு எழுதலாம். எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ அடுத்து பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க 1+2ன்னு. அந்த 1+2 ஃபர்ஸ்ட் 3ன்னு எழுதிருங்க, அதுக்கு பவர் 2. ஸோ பாத்தீங்கன்னா 9. அடுத்து -3 பவர் 2. ஸோ இங்க ஸ்கொயர் வந்து 2ன்னு இருக்கிறதுனால -3யோட ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ இப்படி எழுதுவோம், -3 × -3, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 3 × 3 9. ஸோ அதனால இதோட ஆன்சர் +9 தான். ஸோ 2 × 2 ஒரு 2 தான் இருக்கு. ஸோ அதனால 4 பவர்ல 2 இருக்கு, 4 ஸ்கொயர் வந்து 16. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்மேட்டிங் பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்லாம் மேல கொடுத்துருக்காங்களே, ரொம்ப ஈஸி தான், சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நிறைய கைட்ஸ்ல இதுக்கு வந்து ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க. நானுமே சில கைட் பார்த்தேன். ஸோ நம்ம கரெக்டானதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ 66ன்றத சீன் கொடுத்துருக்காங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். சீன் இருந்துச்சுன்னா கேரக்டர் வேல்யூ கொடு. 66க்கான 66ன்றது ஒரு ஆஸ்கை வேல்யூ, அதுக்கான கேரக்டர் கொடு. எக்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த 10க்கான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடு. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ் இருந்தாலும் ஹெக்ஸாடெசிமல், இங்க டீன்னு இருந்துச்சுன்னா டெசிமல். இப்போ பார்க்கலாமா? I will take green color. So first one பாருங்க 66. நான் ஆல்ரெடி கத்து கொடுத்திருந்தேன். கேபிட்டல் A வந்து 65னா அப்ப 65 வந்து Aனா
அது கூட 1 ஆட் ஆச்சுன்னா பி தான். ஸோ அதனால இந்த 66ன்றது பி. எனக்கு அந்த வயசு எனக்கு தெரியும். 10 ஹெக்ஸாடெசிமலா மாற்ற. ஆல்ரெடி 10ன்றதே ஹெக்ஸாடெசிமலோட ஒரு ஏவோட ஒரு நம்பர் தான். ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கே தெரியும் 0 to 9 வரைக்கும் வரும். அதுக்கடுத்து வர ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து கொடுத்துருவோம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 11. அதாவது ஏன்றது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர், அதுக்கு இணையான டெசிமல் நம்பர் 10. பின்றது ஒரு ஹெக்ஸாடெசிமல், அதோட இணையான நம்பர் 11. இப்போ 10ன்றது ஒரு டெசிமல் நம்பர், அதுக்கு இணையான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஸ்மால் ஏ. ஏன் சார் ஸ்மால் ஏன்னு போறோம்னா இங்க அவன் ஸ்மால் எக்ஸ் கொடுத்துருக்கான். இங்க ஸ்மால் எக்ஸ்ன்னு கொடுத்தா ஸ்மால் ஏ, இங்க கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்தனா கேபிட்டல் ஏ. ஸோ இந்த ஆல்பாபெட்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும், ABCDEF. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ஹெக்ஸாடெசிமலை நீங்க 2 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். 0 ஸ்மால் எக்ஸ் அப்படி இல்லைனா 0 கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்ல. ஸோ அதுதான் அதோட டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து பாரு, ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பரா மாற்றணும். அதுக்கு தான் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பைனரி நம்பர் எழுதிரும் 110ன்னு. ஸோ பைனரி நம்பரோட பேஸ் பார்த்தீங்கன்னா 2. ஏன் பேஸ் 2? பைனரியில 2 நம்பர் தான் பாசிபிள், 0 1. அதனால தான் இதோட பேஸ் 2. ஹெக்ஸாடெசிமல்ல பாரு, இங்க ஒரு 10 நம்பர் இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, 16 நம்பர் இருக்கு. அதனால அதனோட பேஸ் பார்த்தனா 16 ஹெக்ஸாடெசிமலுக்கு. ஸோ பைனரிக்கு பேஸ் 2ன்றனால அந்த 112 மேலே எழுதிடு லைனா 2 power 0, 2 power 1, 2 power 2. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into anything 0, 1 into 2 power 2, I mean 2 power 1 2, 2 into 1 2. ஸோ 2 square 4, 4 into 1 4. இதை ஆட் பண்ணீங்கன்னா 6. அந்த 6 தான் இங்க வருது. ஸோ அடுத்து பாருங்க, ஏன்ற ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை டெசிமலா மாற்ற சொல்றோம். இது அப்படியே உல்டா. செகண்ட் கொஸ்டினோ 5th கொஸ்டினோ உல்டா. ஸோ ஏன்றதோட டெசிமல் நம்பர் எனக்கே தெரியும் 10ன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்குற அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கேரக்டரா ஹெக்ஸாடெசிமலா ஆக்டாலா டெசிமலான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூவா மாற்றணும். அதாவது டேட் இது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், நம்பர் கன்வர்ஷன் வச்சுக்கோங்களா. நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, பைனரி டு டெசிமல், டெசிமல் டு ஆக்டால், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். அந்த இது கீழே இருக்கிறது சாதா பவர் ஃபங்க்ஷன் தான். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ரவுண்டு ஃபங்க்ஷனு, டைப்பு, பைனரி ஃபங்க்ஷனு, CHR, ORD, ABS இப்படி சின்னதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் இவால்வேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால், அதில் உங்களுக்கு இந்த மூலயமா நம்ம கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி சாப்டர் 6ஓட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா லெசனோட A to Z வீடியோஸ் இருக்கு. எல்லா லெசனும் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் டீச் பண்ணியிருக்கேன். புக் பேக்கில் 2 மார்க் எல்லாம் ஒரு வீடியோ, 3 மார்க் எல்லாம் ஒரு வீடியோ, ஒவ்வொரு 5 மார்க்கும் ஒரு வீடியோ, அது போக புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இப்படி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே செக் பண்ணுங்க, நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட், பை பாய்.